வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸ்ல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நம்ம டிலைட் மிக்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸை பட்டு நம்ம அலசி ஆராய்வோம். ஸோ அதுல ஒரு முக்கியமான டாபிக்கான அதாவது இன்னைக்கு வந்து 4th ஆயிடுச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சப்தா சாகர தாச்சே எல்லோ அந்த படத்தோட 2 years ஆஃப் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக அது இந்த படத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒரு சில படங்கள் வந்து நமக்கு வந்து நீங்கள் என்னதான் படம் பார்த்தாலும் அந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் 2 to 3 days வந்து உங்களுக்கு மைண்ட்லேயே நின்றுருக்கும்ல. ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 to 3 days இல்லை, 2 to 3 years போகலாம், 10 years போகலாம், 20 years போகலாம். அது வரைக்கும் அந்த படத்தோட நினைவலைகள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ள எப்பயும் ஓடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில படங்கள்ல இந்த படமும் முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய படத்துக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு புராதன படங்கள், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸான படம், இல்லை ஆல்ரெடி ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ், ரொமான்டிக் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ரொமான்ஸ்னு சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு பியூர் லவ். எந்த அளவுக்கு அழகா அந்த லவ் வந்து அதாவது லாஸ்ட் ஒரு பார்ட் இல்லாமையே ஒரு பியூர் லவ் எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத மிஸ்டர் டைரக்டர் ஹேமந்த் ஆர் ராவ் அவர் வந்து காட்டியிருப்பாரு. இவர் ஆல்ரெடி 2-3 படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த படத்துல வந்து அவரோட இதை வந்து அவரோட தனித்துவத்தை வந்து காட்டியிருந்தாலும் இந்த படம் மூலியமா வந்து நமக்கு வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு ஹேமந்த் ராவ். இந்த படத்தோட ஹீரோ வந்து உங்களுக்கு தெரியும், ரக்ஷித் செட்டி வந்து ஒரு காலத்துல இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர், ஒரு இஸ் டைரக்டர் கம் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற மல்டி டாஸ்க்ல தான் இருப்பாரு. ஸோ அவர் சூஸ் பண்ற படங்கள் எல்லாமே வந்து நல்ல நல்ல படங்களாக தான் இருக்கும். பட் இந்த படம் மன்னிக்கணும், இது வந்து ஒரு கன்னட படம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து மீன்ஸ் ரக்ஷித் செட்டி படம் ஒரு சில படங்கள் நான் பார்த்துட்டேன் தவிர கண்டிப்பா ஓகே இவரா இப்போ நம்ம தமிழ்ல வந்து சிம்பு